ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, போலீஸ் பரபரப்பாக தான் இருக்காங்க அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இப்போ காக்காத்தூர் பாலாஜி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஏன் இருந்திருக்கூடாது பாலாஜி? 10 வருஷமாக திரும்பி கூட வாழ்ந்துருக்கலாம். ஏன் அவங்க அம்மா சொல்கிறதுனால அது பயாஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 10 வருஷமாக எந்த க்ரைம் ரெக்கார்டு இல்லைன்னா நீங்கள் எஃப்ஐஆர் ஹிஸ்ட்ரி ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதை அப்போவே பண்ணியிருக்கலாமே. ஏன் 12-10 வருஷம் கழிச்சு இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அதை கணக்கு காட்டி அதை ஏன் இப்போ பண்ணணும்? கொலை பண்ணிட்டு அவன் டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அப்படிப்பட்ட சைக்கோவுக்கு நீங்கள் ஏன் கவுண்டர் தானே சரியான தீர்வு? அப்படி பார்த்தா இப்போ 4000 ரவுடி வந்து A+ கேட்டகரியில் ஹிஸ்ட்ரி ஷீட்ஸில் இருக்கான். எல்லாருமே ஒன் டே ஆக்ஷன் மாதிரி எடுத்து சிங்கம் டீல வர மாதிரி எல்லாரும் ஒரே நாள் ஷூட் பண்ணிட்டு போயிடலாங்க. எந்த என்கவுண்டரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போலீஸ்கார் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு என்கவுண்டர் இப்போ 2 புல்லட்டு வந்து அடித்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு புல்லட்டு கண்ணாடிலையும் ஒரு புல்லட் வந்து கதவுலையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சுட்ட புல்லட் மட்டும் கரெக்டாக நெஞ்சில் போய் போயிடுது. அரசாங்கத்தோட கைப்பாவை தான் காவல்துறை. அரசாங்கம் என்ன சொல்லுவது அதை காவல்துறை செய்யும். மாவு கட்ட போகிறது 100% நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அவன் தப்பு பண்ணால் திருடினா நீங்கள் மாவு கட்டு போட்டுருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் மாவு கட்டு போட்டுருக்கீங்க? யார் யாருக்கெல்லாம் போட்டுருக்கீங்க? விழுமணி ஏழை மக்களுக்கு போடுவீங்க, ஒருத்தன் புள்ள வச்சுட்டு தாடி போட்டு அவனுக்கு போடுவீங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் அவனுக்கு போடுவீங்க, போலீஸுக்கெல்லாம் மலர் தூவி வரவேற்றிருப்பாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியுமா? அத்தனையுமே ஃபேக் என்கவுண்டர், 4மே ஃபேக் என்கவுண்டர். என்ன சார் சொல்கிறீங்க? ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாது, ஒருத்தர் கூட அக்யூஸ்ட் கிடையாது. எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஷோயப் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். சார், இந்த காக்காத்தோப்பு பாலாஜியோட என்கவுண்டர் இந்த வழக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து 2 பின்னணியை பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது யதார்த்தமாக நடந்த என்கவுண்டர், போலீஸ் வந்து தற்காப்புக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, போலீஸ் பரபரப்பாக தான் இருக்காங்க அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த 2ல் எது உண்மை? இல்லை இது இல்லாமல் இந்த என்கவுண்டருக்கு வேறு ஏதாவது பின்னணி இருக்கா சார்? இது 2மே இதை பற்றி கேட்குறீங்க. 2த்தையும் சொல்லணும்னா காக்காத்தோப்பு பாலாஜி உயிரோடு இருந்திருக்கணும். இருந்தால் தானே விசாரணை பண்ணியிருப்பீங்க. விசாரணை பண்ணியிருந்தால் தான் இதை இன்வால்வ் ஆகிருக்காங்களா இல்லையா, இந்த கேஸுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை வேறு ஏதோ தப்பிச்சு ஓடுனதுக்காக தான் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்களான்னு நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் போலீஸ் சொல்கிற ஸ்டோரி என்ன? நமக்கு நாங்கள் ரோந்து பணியில் இருந்தோம். இரவு நேரத்தில் ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து நிற்காமல் போச்சு. நிற்காமல் நாங்களும் துரத்திட்டு போனோம். துரத்திட்டு போன இடத்துல டெட் எண்டு, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு டெட் எண்டு. அங்கே போன உடனே அவர் எங்களை பார்த்து துப்பாக்கி சுட்டார். எங்கள் வண்டி மேலே விழுந்துச்சு புல்லட்டு. நாங்கள் தற்காப்புக்காக திருப்பி சுட்டுட்டோம், டிஃபென்ஸ்க்காக நாங்கள் திருப்பி சுட்டுட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்மந்தப்பட்டு கண்டுபிடிப்பீங்களா, இல்லை இவங்க டிஃபென்ஸ்க்காக சுட்டான்னு கண்டுபிடிப்பீங்களா? என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்க? உயிரோடு இருந்திருந்தால் அவரை கூப்பிட்டு விசாரித்து நீங்கள் பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லி கால் லிஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணி எங்கெங்கெல்லாம் போனாங்க ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்து எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி இதில் எதுவுமே நடக்கலை. இதில் யூகிதமாக எதுவும் சொல்ல முடியாது. இதுக்காக தான் அவங்க பண்ணாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரி, ஆனால் அவருடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ சமீபமாக எந்த க்ரைமுமே பண்ணலை, அவர் ஒழுங்காக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது சம்பவ் செந்தில் அப்படின்ற ஒருத்தர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர்கிட்ட காசை வாங்கிட்டு தான் போலீஸ்காரங்க என் பையனை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இதை எப்படி பார்க்கலாம்? சம்மந்தமே இல்லாமல் சம்பவ் செந்தில் எதுக்காக இந்த வழக்குள்ளே வந்தார் சார்? இதில் இந்த கேள்வி 2 வகையாக பிரிச்சிருக்கேன். ஒன்று சம்பவ் செந்தில், இன்னொன்று அவங்க அம்மா சொல்கிற வெர்ஷன் ஆஃப் பாலாஜி. ஏன் அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஏன் இருந்திருக்கூடாது பாலாஜி? 10 வருஷமாக திருந்தி கூட வாழ்ந்துருக்கலாம். ஏன் அவங்க அம்மா சொல்கிறதுனால அது பயாஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 10 வருஷமாக எந்த க்ரைம் ரெக்கார்டு இல்லைன்னா நீங்கள் எஃப்ஐஆர் ஷீட்டு ஹிஸ்ட்ரி ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், என்ன க்ரைம் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? 10 வருஷம் அவங்க அம்மா சொல்கிற கூற்றுப்படி எல்லாருமே அவங்க தாய்க்கு அவங்க மகன் வந்து நல்லவங்க தான். அந்த கூற்றுப்படியே இருக்கலான்னு ஒரு கோணத்தை ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது? அதே மாதிரி இன்னொரு பேர் அவங்க தாய் சொல்கிறாங்க, அவனும் ஹிஸ்ட்ரி ஷீட்டஸில் இருக்கிறான், A1+ கேட்டகிரியில். அவனையே நீங்கள் என்கவுண்டர் பண்ணல. ஒரு தாயின் குரல் தானே அது. இப்போ என் பையனோட இன்னொருத்தன் இன்னும் மோசமாக இருக்கும்போது நீங்கள் அவனை பிடிக்காமல் என் பையனை திரும்பி வாழ்கிற என் பையனை என்கவுண்டர் பண்ணும்போது அவன் தாய் கேட்க தானே செய்வாங்க. இப்போ இது என்கவுண்டர்னால அப்படியே மூடி மறைச்சிட முடியாது. இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க, இன்வெஸ்ட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா டிஃபென்ஸ்க்காக பண்ணேன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ போலீஸ் வந்து எப்போவோ க்ரைம் பண்ணியிருப்பாரு, ஸோ அந்த ரீசனுக்காக கூட இப்போ பண்ணியிருக்கலாம்ல சார்? அதை அப்போவே பண்ணியிருக்கலாமே. ஏன் 12-10 வருஷம் கழித்து இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அதை கணக்கு காட்டி அதை ஏன் இப்போ பண்ணணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் நீங்கள் கொலை வழக்கு போடும்போதே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை கொலை நடந்திருக்காதால இத்தனை கொலையை காப்பாற்றிருக்கலாம்ல. அப்போ ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய கட்சியிலேருந்து, பெரிய நிர்வாகத்தில் இருந்து கொலை பண்ணி அப்படி வந்தால் தான் நீங்கள் இந்த ரவுடிங்கெல்லாம் பிடிப்பீங்களா? அது முறையாக இருக்காது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடும்போதே இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நான் பேட்டியில் பார்த்தேன், எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்லாம் நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க, கொலை பண்ணிவிட்டு அவன் டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அப்படிப்பட்ட சைக்கோவுக்கு நீங்கள் ஏன் என்கவுண்டர் தானே சரியான தீர்வுன்றீங்க?
கொலை பண்ணிவிட்டு டான்ஸ் ஆறான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து கரண்ட்டு போஸ்டிங்கில் தான் இருந்திருப்பீங்க, பொசிஷனில் தான் டெசிக்னேட் ஆஃபீஸராக இருந்திருப்பீங்க. அப்போவே நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல நீங்கள்? அப்போனா எல்லாருக்கும் அது தெரியும்ல, இவன் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியும், ரவுடின்னும் தெரியும். மேக்ஸிமம் என்ன ரவுடி ஸ்கூல் என்ன பிஸ்னஸ் இருந்துற போகுது, கஞ்சா, அபீனு, கொக்கைன் இதுதான் இருந்திருக்க போகுது. இதை தான் அவன் வியாபாரம் பண்ணியிருக்க போகிறான். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தடை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்ட்ரிஞ்சான ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அவன் இவ்வளோ கொலையும் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு சட்டுன்னு ட்ரையலை நடத்தி உள்ளே அமைச்சிருந்தீங்கன்னா அவன் ஏன் வெளியே வர போகிறான்? சார் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அத்தனை வாய்ப்புகளையும் அவர் திருந்த மறுத்தனால தானே சார். அதுக்கு தானே நம்ம ட்ரையல் நடத்தி உள்ளே அனுப்புகிறோம் நாங்கள். 10 வருஷம் 20 வருஷம் உள்ளே இருந்தானா என்ன வெளியே என்ன பண்ண முடியும்? அவனால் வந்து உள்ள என்ன கஞ்சா பிஸ்னஸாக பண்ண முடியாது? அதெல்லாம் பண்ண முடியாது. சரியாக அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒரு பின்னு கூட உங்களை உள்ளே எடுத்துகிட்டு முன்னாடி வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ எல்லாமே போலீஸுக்கு தெரியும். தெரிஞ்சு அதை ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கலாம் தான் நான் கேட்குறேன். என்கவுண்டர் பண்ணதை முடிவு பண்ணிட்டீங்க, சிட்டியை க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. அப்போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிகாரிங்கள்லாம் சரியாக இல்லைன்னு சொல்லுவீங்களா, இல்லை இப்போ வந்து அதிகாரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவீங்களா? இது எது நீங்கள் முரண்பாடாக இருக்க எது எடுத்துக்குவீங்க? சார் அப்போ இந்த காக்காதோப்பு பாலாஜி வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரா? அது போலீஸ் தான் சொல்லணும். இப்போ இந்த கதையை சொன்னாங்க, இந்த மாதிரி சேஸ் பண்ணிட்டு போனோம், டெட் எண்டு, அவரும் என்ன தாக்குனாரு, நாங்களும் தாக்கணும், சுட்டுட்டோன்னு. இப்போ இது உண்மை யாருக்கு தெரியும்னா, அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கும் காக்காத்தோப்பு பாலாஜி தான் தெரியும். காக்காத்தோப்பு பாலாஜி நம்ம எழுப்பி கேட்க முடியாது. அந்த ஆஃபீஸரை சொல்கிறது தான் நம்ம நம்பி ஆகணும். அதுதான் ஆக்சுவல் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். மேபி அவங்க அம்மா சொன்ன வெர்ஷன் ஒன்று இருக்குது, போலீஸ் சொல்கிற வெர்ஷன் ஒன்று இருக்குது. இது 2 வெர்ஷனில் எது உண்மைன்றது நீதிமன்றம் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். அப்படி பார்த்தா இப்போ 4000 ரவுடி வந்து A+ கேட்டகரியில் ஹிஸ்ட்ரி ஷீட்ஸில் இருக்கான். எல்லாருமே ஒன் டே ஆக்ஷன் மாதிரி எடுத்து சிங்கம் 3ல் வர மாதிரி எல்லாரும் ஒரே நாள் ஷூட் பண்ணிட்டு போயிடலாமே. ரவுடி சமயம் ஒளிஞ்சிருமில்ல, அந்த மாதிரி பண்ணலாம்ல. எல்லோரும் இப்போ இந்த என்கவுண்டர் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவர் ரவுடி தான், அது எந்த மாற்றமும் இல்லை, அத்தனை கேஸும் உண்மை தான். அப்போ 10 வருஷமாக எந்த கிரைமும் பண்ணாமல் இருந்த ஒரு அக்யூஸ்ட்டை நீங்கள் வாலண்டரியாக வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ சொல்லி இது உண்மையாக இல்லைன்னு நமக்கு தெரியல, அந்த மாதிரி உண்மையாக இல்லாத பட்சத்தில் சொல்கிறேன், நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அது அவன் திருந்தி வாழ்கிற ஒரு அக்யூஸ்ட்டை நீங்கள் வந்து வேணும்னு இழுக்கிற மாதிரி தானே. அப்போ அது என்ன நியாயமாக இருக்க போகுது? நம்மளோட கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸே அது அகெயின்ஸ்ட் தானே. ஸோ அது கரெக்டாக இருக்காது. சார் அப்போது என்கவுண்டரே தப்புன்னு சொல்ல வரீங்களா? என்கவுண்டரே நான் தப்புன்னு சொல்லலை. எப்பயுமே நான் போன இன்டர்வியூவில் அதான் சொல்கிறேன், எப்பயும் அதான் சொல்கிறேன், என்கவுண்டர் தப்பு இல்லை. எப்போ தப்பு இல்லைன்னா, உங்களை தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் பண்ணால் தப்பு இல்லை. இப்போ உங்களை ஒருத்தர் கிண்டல் பண்ணி துரத்திட்டு வராங்கன்னா, நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்கள குத்தலாம், செய்யலாம். அந்த இன்சிடெண்ட்டு அது ஆக்சிடெண்ட் தான், இன்டென்ஷனலாக கிடையாது. அப்போ நீங்கள் பண்ணால் அது கரெக்டு. எந்த என்கவுண்டரில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? போலீஸ்கார் இறந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு என்கவுண்டரில் இப்போ 2 புல்லட்டு வந்து அடித்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு புல்லட்டு கண்ணாடிலையும் ஒரு புல்லட் வந்து கதவுலையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சுட்ட புல்லட் மட்டும் கரெக்டாக நெஞ்சில் போய் பாயுது. ஸோ எந்த என்கவுண்டர்லையுமே போலீஸ்காரங்க பாதிக்கிறதே இல்லை. மிஞ்சி போனால் வெட்டு விழும், கொஞ்சம் அடிபடும், அப்படி தான் இருக்கும். ஸோ எந்த என்கவுண்டர்லையும் உங்களை தற்காத்துக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டேங்குது. மேக்ஸிமம் ஆஃப் த என்கவுண்டர்ஸில் சில ஜென்யூன் என்கவுண்டர்ஸ்லாம் கூட இருக்குது. ஒரு எஸ்ஐயை வெட்டினாங்க, அந்த கேஸில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அவரை அங்கே தூக்கி போட்டு 2 என்கவுண்டர் பண்ணாங்க. அதில் கூட எனக்கு முரண்பாடு இருக்குது. என்ன முரண்பாடுன்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டால் நீங்கள் உங்களை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அந்த ரவுடி எத்தனை பொதுஜன மக்களை வெட்டியிருப்பான், எத்தனை எஃப்ஐஆர் அவன் மேலே இருந்திருக்கும், எத்தனை 302 இருந்திருக்கும். அப்போ அவங்க விக்டிமான அஃபெக்டட் பார்ட்டிஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? அப்போ அவங்களுக்கான நீதி நீங்கள் அப்போ தரலை, உங்களுக்கும் நடக்கும்போது தரீங்க. ஸோ என்கவுண்டர்ஸ் வந்து தப்புன்னு நான் சொல்லலை, கரெக்டு. ஒரு சில விஷயத்தில் கரெக்டு. எல்லாமே நீங்களே டெத் பெனால்ட்டியை நீங்களே கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஜுடிஷியரி எதுக்கு, அட்வொகேட்ஸ் எதுக்கு, ஆக்ட் எதுக்கு? அது தேவையே இல்லையே, தூக்கி போட்டுடலாமே எல்லாமே. சார் இப்போ நம்ம இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அதை பற்றி பேசலாமா சார்? பேசலாம், சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து போலீஸ்க்கு விரோதம் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேரை ஃபேக் என்கவுண்டர் பேரில் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை பப்ளிக் சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் இது என்னென்னு. இப்போ நீங்கள் ஃபேக் என்கவுண்டர் பண்ணணும்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாருன்னா சும்மாலாம் பண்ண முடியாது. அது ஸ்டேட்டோட ரெகனைசேஷன் வேணும். அதாவது ஸ்டேட்னா அரசாங்கம் சொல்கிறேன், அரசாங்கத்தோட கைப்பாவை தான் காவல்துறை. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை காவல்துறை செய்யும். இப்போ இந்த 4000 A+ கேட்டகரி இருக்குதுன்னு நாங்கள் சென்னையில் இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தோம். அவ்வளோ ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் வச்சுருக்கோம், அவ்வளோ ரவுடிஸ் இருக்கிறாங்கன்னு. இதில் ரவுடிஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதில் சமூகத்துக்காக போராடிகளும் இருக்கிறாங்க. அவங்க நக்சலைட்டு நீங்கள் பிம்பம் வச்சிடுறீங்க. ஸ்டேட்டு ஒரு பாலிசி கொண்டு வருது, அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்து போராட்டம் பண்ணால் நம்மளை நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் முத்திரை குத்திடுறீங்க. இப்போ அவனு தானே அதில் இருக்கிறான், அப்போ அவன் உயிரும் போயிடுது. இப்போ நம்ம ரவுடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிடலாம், அவன் யாருமே இங்கே பேசலை. அவன் பண்ணது 100% தவறு. அவன் பண்ண தவிர நம்மளும் பண்ணணுமா? அவனும் சுட்டான், வெட்டுறான், செய்கிறான், இல்லீகலாக பண்ணுறான். நம்மளும் வெட்டுறோம், சுட்டுறோம், செய்கிறோம், அது லீகலாக பண்ணுறோம். ரெண்டுமே கரெக்ட் ஆகுமா? அவன் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவீங்க?
அதுக்கு தான் நம்ம ஜுடிஷியரி ஃபார்ம் வச்சுருக்கோம், ஜெயில் வச்சுருக்கோம், ரிஃபார்மேட்டிவ் சர்வீஸ் பண்ணுறோம். அவனுக்கு உள்ள அங்கே தொழில் சொல்லித்தரோம், எல்லாமே சொல்லித்தரோம், நல்ல நடத்தை சொல்லித்தரோம், எஜுகேஷன் இருக்குது. அவனை நல்வளப்படுத்துறதுக்கு என்னென்ன ரிஃபார்மேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பாருங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அவனை என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, இப்போ அவன் உயிரோடு இருந்திருந்தானா மேபி உங்களுக்கு 4-5 டிப் கிடச்சிருக்கும். இதில் உண்மையான சம்மந்தப்பட்ட கூட்டாளி யாரும் கூட நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்கவுண்டர் பண்ணதால் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ ரிஃபார்மேட்டிவ் ஸ்டெப்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் அதை தான் பண்ணணும். எல்லா ரவுடியும் சுட்டு கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சிடும்னு கணக்கு கிடையாது. ஸோ என்கவுண்டருங்கிறது ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது இப்போ யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ நமக்கு கூட நாளைக்கு நமக்கு திரும்பும். நாளைக்கு நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கிறீங்க, வண்டியில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் லைசன்ஸ் கேட்குறாங்க, நிறுத்தி லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு அவருக்கு வாக்குவாதம் வருது, இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வருது, உங்களை அவர் சட்டம் மேலே கை வச்சிடறாரு, உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் கீழே தள்ளிடுறீங்க, கீழே தள்ளும்போது ஃபோர்ஸில் அவர் இறந்துடுறாரு. இப்போ போலீஸ் உங்களை எப்படி பார்க்கும்? நீங்கள் கொலை பண்ணிங்கன்னா பார்க்கும். ஆனால் நடந்தது என்ன? இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், இன்டென்ஷன்லாம் கிடையாது. அவர் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டதுனால, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் கெட்ட வார்த்தையில் திட்டதுனால நீங்கள் கோவம் வந்து இன்சிடெண்ட்டாக பண்ணீங்க. ஆனால் போலீஸ் அதை அப்படி பார்க்காது, அதை இப்படி தான் பார்க்கும். ஸோ என்கவுண்டர்ஸ் நாளைக்கு நமக்கும் நடக்கும். என்கவுண்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுனால க்ரைம் ரேட்டும் குறையாது, ரவுடிஸ் ரேட்டும் குறைய போகிறது இல்லை. இப்போ எத்தனையோ என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, எல்லாம் குறைஞ்சிருச்சா? உத்தரப்பிரதேசில் ஹையஸ்ட் என்கவுண்டர் லிஸ்ட்டு. உத்தரப்பிரதேச ரவுடிஸே இல்லையா? எல்லாமே ஒழிச்சிட்டிங்களா? அப்படி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 4 ரவுடியும் ஒரே நாளில் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஒன் டே ஆக்ஷன் மாதிரி சிங்கம் திரி மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார், இப்போ போலீஸ் விசாரணைக்கு அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு பல பேரை வந்து மாவு கட்டு போட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை வந்து போலீஸ் தரப்பில் பார்த்தோன்னா அடிச்சாதான் உங்ககிட்ட இருந்து உண்மை வர வைக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு வந்து அக்யூஸ்டுங்க பாவம், அவங்கள எதுக்கு அடித்து சித்திரவதைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இதையும் நீங்கள் 2 வகையாக பாருங்கள். அக்யூஸ்ட்னு ஒன்று பாருங்கள், அக்யூஸ்ட் இல்லாதவங்க தான் நீங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறீங்க, அதுவும் வச்சுக்கலாம். மாவு கட்ட போகிறது 100% நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அவன் தப்பு பண்ணால் திருடினா நீங்கள் மாவு கட்டு போட்டுருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் மாவு கட்டு போட்டிருக்கிறீங்க? யார் யாருக்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க? விழுமணியில மக்களுக்கு போடுவீங்க, ஒருத்தன் குள்ளே வச்சுட்டு தாடி போட்டு அவனுக்கு போடுவீங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் அவனுக்கு போடுவீங்க, தலிட்டாக இருந்தால் அவனுக்கு போடுவீங்க. ஹையர் கேஸ்ட் பீப்புள் நீங்கள் போட முடியுமா? ஹையர் ப்ரொஃபைல் கேஸ் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா? இப்போ அந்த பொள்ளாச்சி ரேப் கேஸில் 450-900 வீடு இருக்குன்றான் காசி, அவனை நீங்கள் மாவு கட்டு போட்டிங்களா? ஏன் போடலை? அப்போ மாவு கட்டுனா எல்லாருக்கும் ஈக்குவல் தானேங்க, எல்லாருக்கும் தானே போடணும். இப்போ உண்மையை வாங்கணுன்றதுக்காக அவன் காசு கிட்ட நீங்கள் என்ன மாவு கட்டை போட்டிங்க? உண்மை உங்களால் வாங்க முடியல? அழகாக வாங்கலாம் உண்மையை. நீங்கள் மாவு கட்டு போட்டதுனால தான் வாங்கணும்னு இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் பிஸ்னஸ்லாம் இருக்கிறாங்க, லஞ்சம் ஊழல் வழக்கலாம், எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர் வந்து கன்விக்ட் ஆகிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இப்போ அவங்களெல்லாம் அடித்து தான் நீங்கள் உண்மையாக வாங்கினீங்களா? எவிடன்ஸும் விட்னஸும் தானே பேசுது. அது மாதிரி நீங்கள் பண்ணலாமே. மாவு கட்டை நான் எதிர்க்கிற ஆள் இல்லை, மாவு கட்டி இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் போடுறீங்களா நீங்கள்? ஏன் இப்போ வாச்சாத்தி கேஸில் 215 ஆஃபீஸர் கன்விக்ஷனு, எத்தனை பேர் மாவு கட்டு போட்டிங்க? அந்த வாச்சாத்தி வழக்கோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? என்னென்னு போலீஸ்காரங்க என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? 18 பொண்ணுங்களை கூட்டு வாலி வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க. அதை கீழமை நீதிமன்றமும் உறுதி பண்ணி, உயர் நீதிமன்றமும் உறுதி பண்ணியிருக்கு. அத்தனை பேரும் கன்விக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. அதில் இவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹைகோர்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் அரசு அதிகாரி, எங்கள் மேலே கேஸ் போடணுன்னா அரசுக்கிட்ட நீங்கள் முன்னனுமதி பெற்றுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே பெறாமல் இந்த கேஸ் இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போலீஸ் சைடு அட்வொகேட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜு ஒன்று கிளியராக ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு, எது அரசு பணி? கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறது அரசு பணியா அப்படின்னு கேட்குறாரு. 18 பொண்ணுங்களா, அதில் ஒரு பொண்ணு மைனர் 13 வயசு, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறீங்க. ப்ளஸ் அதில் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டு, டெலிவரி ஆகி 1 மாதம் தான் ஆகுது, அந்த பொண்ணு நீங்கள் விட்டு வைக்கல. ஸோ இப்போ இது எல்லாமே கன்விக்ஷன் தானே. இதில் எத்தனை பேர் நீங்கள் மாவு கட்டு போட்டிங்க? இப்போ எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ அது என்கவுண்டரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, மாவு கட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அது பெருமையாக சொல்கிறீங்க, க்ரைம் குறைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதையும் நீங்கள் பேசணும்ல. உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா? இப்போ அவங்களுக்கு தானே நீங்கள் மாவு கட்டு போடணும், அதையும் போட மாட்டேன்றீங்க. ஹையர் ப்ரொஃபைல் கேஸஸ்க்கு போட மாட்டீங்க, லோ ப்ரொஃபைல் கேஸுக்கு போடுவீங்க, விழுமநிலை மக்களுக்கு போடுவீங்க. இதுதான் மாவு கட்டோட முழு விவரம். சார், இந்த லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம படங்களே வச்சுப்போம், ஜெய்பீம் படமாக இருக்கட்டும், விசாரணை படமாக இருக்கட்டும், அதிலலாம் அப்பாவிகளை வந்து லாக்அப் டெத் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சினிமாவில் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரியாலிட்டிலையும் நடக்குமா? ரியாலிட்டியில் நடந்திருக்கு. அது எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸும் லாக்அப் டெத்தும் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் 2 சொல்கிறேன் உங்களுக்கு நான். நீங்கள் ஆந்திராவில் ஒரு ரேப் கேஸ் பார்த்துருப்பீங்க. போலீஸ் வந்து 4 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரேப் பண்ண இடத்துல ஷூட் பண்ணியிருப்பான். போலீஸுக்கெல்லாம் மலர் தூவி வரவேற்றிருப்பாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அத்தனையுமே ஃபேக் என்கவுண்டர், 4மே ஃபேக் என்கவுண்டர். என்ன சார் சொல்கிறீங்க? ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாது, ஒருத்தர் கூட அக்யூஸ்ட் கிடையாது. 4 பேருமே வேறு சம்மந்தப்படாத ஒரு ஆள். இப்போ அத்தனை பேர் நீங்கள் மலர் தூவினீங்களே, இப்போ 4 பேர் உயிர் போயிடுச்சு. அதனால் என்கவுண்டர்ஸ் எப்பயுமே நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. நீங்கள் அவனுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து உள்ளே நீங்கள் சிறைக்கு சிறையில் நீங்கள் அடிக்காமல் இருக்க போகிறீங்க.
அவனை வேலை வாங்காமல் இருக்க போகிறீங்க. அவனே அந்த அந்த நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான் உள்ள. அவனே அந்த வாழ்க்கையை வெறுத்துருவான் சிறையில். அதுக்கு தான் அந்த சிறையை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பேங்க் ராபரி நடந்துச்சு. அதில் நீங்கள் ஒரு 7 பேரை பிடிச்சிங்க. 7 பேரும் பிடிச்சி வெளுன்னு வெளுத்தீங்க. இப்போ ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே நிரபராதி. அக்யூஸ்டு வேறு யாரும். இப்போ நீங்கள் அடித்ததுனால வேணா உண்மையை ஒத்துக்க போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ ஜெய்பீம் சொன்னீங்க. இந்த மாதிரி எத்தனை லாக்அப் டெத் நடந்துட்டு தெரியுமா? ஃபெனிக்ஸ் ஜெராஜ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ எத்தனை பேர் அதை பற்றி துடித்தோம் லாக்டவுனில். இப்போ எத்தனை பேர் அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு ஃபேக் என்கவுண்டருக்கும் ஒவ்வொரு போலீஸ் கஸ்டடிக்கும் மாவுக்கட்டுக்கும் சப்போர்ட் பண்ண போய் தான் ஃபெனிக்ஸ் ஜெராஜ் வழக்கே நடந்தது. நீங்கள் அதை அப்போவே அப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் ஜெராஜ் ஸ்டேஷனுக்கே போயிட மாட்டான். அவன் அடிச்சிருக்க பயந்துருப்பாங்க. அவர் உயிரே போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. ஸோ லாக்அப் டெத்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. அது கான்ஸ்டியூஷன் யாருக்குமே தராத ரைட். இங்கே போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை யாருமே ஹீரோ இல்லை. அரசியலமைப்பு சட்டம் தான் ஹீரோ. அதை காப்பாற்றுறது தான் நம்மலாம் போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது, அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அதுக்கு தான் போலீஸும் இருக்கிறாங்க. போலீஸும் நீதிமன்றமும் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சாங்கன்னா நிரபராதி யாருமே தப்பிக்க முடியாது. சார், இந்த தூத்துக்குடியில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சுல சார், நம்ம எல்லாரோட மனசையுமே போட்டு ஒரு நிமிஷம் மதச்சதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ ஏதாவது தண்டனை கொடுத்துருக்காங்களா, இல்லை அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? இல்லை, அதுக்கு தான் அருணா ஜெகதீஷன் கமிட்டி போட்டாங்க. தமிழக முதலமைச்சர் அதுக்கு போட்டு அந்த அருணா ஜெகதீஷன் கமிட்டி ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. அது எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்ஸ் தான். பிளான்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நக்சலைட்டுன்னு தான் பிம்பம் குத்துவீங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நக்சலைட் தான். உங்களையும் அந்த ஹிஸ்டரி லிஸ்ட்டில் சேர்த்திடுவான். அது மாதிரி நிறைய பேர் அந்த ஹிஸ்டரி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்களாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணோம். அப்போ எங்களெல்லாம் ஏன் என்கவுண்டர் பண்ணலன்னா ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ அதுலேயும் நம்ம நினச்சிருந்தா அவங்க பண்ணியிருக்கலாம். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு டியர் கேஸ்லாம் கூட போட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சுற்றுந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? 4 உயிர் போயிருக்கோம். அப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருப்பீங்களா? போராட்டம் தான் பண்ணுறாங்க. நம்ம எதுக்கு பண்ணோம்? நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம பண்ணோம். அப்போ அதில் என்கவுண்டர் பண்ணியிருந்தா அதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ எவ்ரி என்கவுண்டர் லீட்ஸ் டு ஃபால்ஸ் மிஸ்கன்செப்ஷன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். ஆக்சுவலி இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வழக்கில் ஆரம்பித்து ஃபேக் என்கவுண்டர், லாக்அப் டெத் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் பண்ணால் என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.